வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம போன வீடியோவில் இந்த இதுவரையும் போட்டு முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த சைடில் உள்ளதை நான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு சைடு போட்டு வச்சுருக்கேன். அது எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள். இந்த 2 பாசிலையும் கொறுத்து எடுத்துக்கிடணும். இந்த 2 பாசிலையும் கொறுத்து எடுத்துகிட்டு நமக்கு இப்போ 2 பாசி ட்ரெயின் உள்ள இருக்குது. அடுத்தபடியாக நம்ம 4 பாசி போடணும். இந்த வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய ட்ரெயினில் 2 ரோஸ் கலர் பாசி பாருங்கள். 2 ரோஸ் கலர் பாசி போடுவேன். ஒரு நீல பாசி, அடுத்தது ஒரு ரோஸ். இந்த பாசிக்குள்ள இந்த ட்ரெயினை குறுக்க விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இது ஒரு பூ போட்டாச்சு. இதே மாதிரி தான் நம்ம சுற்றி போட்டுட்டு வரணும். இனி இந்த 2 பாசியும் நம்ம இந்த ட்ரெயின் உள்ளே எடுக்கணும். பாருங்கள், அடுத்தது போடும்போது இந்த பக்கத்து ட்ரெயினில் ஒரு நீல பாசியும் 2 ரோஸ் கலர் பாசியும் போட்டுறணும். இதே போல் தான் நம்ம போட்டு எடுத்துகிட்டு வர போகிறோம். எல்லாமே 6 மணி பூ தான் வரணும். பாருங்கள், இதுவும் இப்படி போட்டாச்சு. இனி அடுத்தது இந்த 2 பாசியும் சேர்த்து எடுக்கணும். இதில் ஒரு ரோஸ், ஒரு நீலம், ஒரு ரோஸ் இதே மாதிரி போட்டுக்கிடணும். அடுத்தது இதில் போட்ட மாதிரி ஒரு நீலம் போடணும். அடுத்தால 2 ரோஸ் போடணும். இதே போல் தான் சுற்றி இதுவரையும் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், போட்டு முடிச்சாச்சு. இந்த 2 இடத்துல மட்டும் இந்த 5 மணி பூ போட்டிருக்கோம் பாருங்கள். அதில் மட்டும் கொஞ்சம் வளைஞ்சி வரும். இப்படி உள்பக்கமாக பார்க்கும்போது இப்படி வளைஞ்சி இருக்கும். இதையும் 2யுமே நான் ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இனி இதில் நீங்கள் உங்களுக்கு இதில் உள்பக்கமாக என்ன துணி போடுறீங்களோ, கொஞ்சம் ரோஸ் கலரும் நீல கலரும் கலந்த மாதிரி துணி இருக்குன்னா அதை எடுத்து வச்சுக்கிடுங்க. அப்படி இல்லைன்னா பழைய துணி ஏதாவது பேண்ட்டில் உள்ளது இருந்தனாலும் எடுத்துக்கிடுங்க. நம்ம முதல்ல ஒரு லைனிங் துணி எடுத்து இதில் வெட்டிடலாம் பாருங்கள். நான் இந்த துணியை எடுத்து வச்சுருக்கேன். பேண்ட்டில் உள்ளது தான் கொஞ்சம் திக்காக இருக்கும். இது உள்பக்கமாக போடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். மேல் பக்கம் வேறு போடுவேன். அது கொஞ்சம் ரோஸ் கலரில் இருக்குது. இதை முதல்ல நம்ம திக்காக இருக்கிறதுனால இதை முதல்ல போட்டு கட் பண்ணிக்கிடலாம். இது இதுக்கு மேலே இப்படி தூக்கி வச்சு கொஞ்சம் நம்ம தைக்கிறதுக்கு இடம் விட்டுட்டு பாருங்கள். இவ்வளோ இடம் விட்டால் போதும். தைக்கிறதுக்கு இந்த பக்கத்தில் இவ்வளோ இடம் இருக்கட்டும். நம்ம தைக்கிறதுக்கு விட்டுட்டு அதுக்கு பிறகு இதில் இப்படி மார்க் பண்ணிடலாம். பாருங்கள், இது கொஞ்சம் அப்படி தைக்கிறதுக்கு இடத்த விட்டுட்டு கட் பண்ணுங்கள். கட் பண்ணி இப்படி கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு இந்த பக்கமாக இதே மாதிரி கோடு போட்டு இங்கேயும் அதே மாதிரி வெளிப்பக்கத்துலேயும் கொஞ்சம் இப்படி இடம் விட்டு நீளமாக இப்படி நம்ம ட்ராயிங் வரைச்சிட்டு கட் பண்ணிடலாம். பாருங்க, நான் இது இவ்வளோத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி இதில் 2 பீஸ் எடுத்து வச்சுக்கிடுங்க. இதுக்கு மேல் பக்கமாக போடக்கூடியதும் அதே மாதிரி 2 பீஸ் வெட்டி எடுத்து வச்சுக்கிடுங்க. பாருங்கள், இதை இது மாதிரி ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2யும் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் இதையும் செய்துக்கிட்டு இதுக்கு பிறகு ஜாயின் பண்ணுங்கள். இப்படி நம்ம உள்பக்கமாக நாட் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சொருவி விட்ருக்கிறது நிற்கும். அதை இப்படி கட் பண்ணிவிட்டு லேசாக பற்றி வச்சு வாட்டி விட்டுட்டு அதுக்கு பிறகு ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா உள்பக்கமாக போன பிறகு நமக்கு ஜாயின் பண்ண கொஞ்சம் அந்த கட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஜாயின் பண்ணுங்கள். இதை இப்படி வச்சிடலாம். இப்படி வச்சு ஜாயின் பண்ணணும். எனக்கு இந்த பக்கத்தில் ட்ரெயின் இருக்குது பாருங்கள். இதில் நான் ட்ரெயின் இருக்குது, நான் போட்டு வச்சுருக்கேன். இனி நம்ம இந்த பக்கத்தில் இந்த ட்ரெயினை இந்த நீல கலர் பாசியும் நம்ம இந்த ட்ரெயினில் சேர்த்துக்கிடலாம். சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அதுக்கு பிறகு இந்த பக்கத்தில் ஒரு நீல கலர் பாசி போட்டுருங்க. போட்டுட்டு இந்த நீல கலர் பாசி 2யுமே நம்ம இந்த ட்ரெயின் உள்ளே எடுக்கணும். பாருங்க, இந்த 2 பாசியும் எடுத்துகிட்டு நம்ம இதில் அந்த பக்கத்தில் நம்ம ரோஸ் கலர் பாசியே போட்டுட்டு இருந்தோம். இந்த பக்கத்தில் நீல கலர் பாசி தான் போட போகிறோம் நடுவில். பாருங்கள், ஒரு நீல கலர் பாசி போட்டாச்சு. அடுத்தது இந்த பக்கத்துலேயும் இந்த 2 பாசியும் எடுக்கணும். அதாவது இந்த ரோஸ் கலர் பாசி 2யும் எடுக்கணும். பாருங்கள், இந்த 2 ரோஸ் கலர் பாசியும் எடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த ட்ரெயின்லேயும் இந்த 2 கலர் ரோஸ் பாசியும் எடுத்துடலாம். நடுவில் ஒரு நீல பாசி போடணும். இதே மாதிரி தான் நம்ம இந்த சுற்றியுமே போட்டு எடுக்க போகிறோம் ரவுண்டாக. அப்போ நமக்கு பர்ஸ் ஒன்று ஜாயிண்ட் ஆகி நமக்கு கிடச்சிரும். பாருங்கள், இதுலேயும் அதே மாதிரி கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிக்கிடுங்க. பண்ணிவிட்டு நம்ம இதுலேயும் ஒரு நீல பாசி போட்டுடலாம். இந்த 2 ரோஸ் கலர் பாசியையும் எடுக்கணும்.
நடுவில் நீல பாசி போடணும். பாருங்கள், இதே மாதிரி இந்த நீல கலர் பூ வந்து ரவுண்டாக நடுவில் வந்துக்கிட்டே இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கிடுங்க, அப்போ தப்பே வராது. இதே மாதிரி ரவுண்டாக எல்லா இடமும் போட்டு இங்கே வரையும் முடிச்சுருங்க. முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம துணி தைக்கலாம். ஏன்னா நமக்கு தைச்ச பிறகு இது ஜாயின் பண்ண பிறகுனா நமக்கு துணிக்கு அளவு எடுக்க முடியாதுல்ல. அதனால தான் முதல்ல அளவு எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம இது ஜாயின் பண்ணி வச்ச பிறகு நம்ம இனி துணி தான் தைக்கணும். அதுக்கு பிறகு துணி தைக்கிறது எப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். விரல் வலி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.